வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, தங்கலான். ட்ரெய்லர் வெளியீட்ல நடிகர் விக்ரம் பேசின பேச்சு, வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற நெனப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். தங்கலான் அப்படிங்கிறது படமல்ல, எனக்குள்ள இருந்த ஒருத்தனோட நெஜமான கதை அது. அது நான் என்ன முழுவதுமே முழுக்க முழுக்க நான் இதுவரைக்கு நடிச்ச படங்கள், சேது படத்திலேருந்து இதுவரைக்கும் நடிச்ச படங்கள் எல்லாமே இந்த தங்கலானோட ஒரு 10% தான். பட் இதுக்கு நான் வடுக்கணக்குல என்னோட உழைப்ப குடுத்துருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசின பேச்சு, ரியல் மோட்டிவேஷனான பேச்சு. உண்மையாலுமே ஒரு சோர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் லைஃப்ல இந்த ஸ்பீச்ச கேட்டானா, அவனோட வாழ்க்கை 100க்கு 100% மாறும் அப்படிங்கிறது உறுதி. வாங்க நாம அந்த ஸ்பீச்ச பார்க்கலாம். இந்த இதில் இந்த மாதிரி ஒரு ஜேர்னி தங்கலான் ஐ ஹேவ் டு சே நோ. தங்கலான் பற்றி நான் சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, ஏன் தங்கலான் எனக்கு இன்னொரு மேடையில் நான் பேசியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சேது, பிதாமகன், அந்நியன், இது ஐ, ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும். எல்லா கேரக்டர்ஸுமே நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். எல்லா கேரக்டருமே ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணேன். இந்த படங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஆனால் தங்கலான் அது அது 8% கூட கிடையாது தங்கலானோட கம்பேர் பண்ணுற போது. அந்த மாதிரி படம் தான் தங்கலான். அது இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி படம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நான் யோசித்தேன். லைக் நான் நேற்று கூட ஏதோ பேசும்போது அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, அது இந்த மாதிரி லுக் இருக்கும், அந்த டைல் அதெல்லாம் யோசிச்சு இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது யோசித்தேன். இல்லை, தங்கலான் எனக்குள்ளே இருக்கான். எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. எனக்கு அது உணர முடிஞ்சுது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசித்து பார்க்கும்போது, யார் தங்கலான்? ஓகே, அவன் லீடரு, அவன் ஒரு வாரியரு, அவன் இது பண்ணுவான் எல்லாமே. அதெல்லாம் அதில் நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்குது, அதை விட்டுருங்க. அவனுக்கு ஒரு இலக்கு இருக்குது. அதுக்கு அதை அவனுக்கு ஒரு கோல், அதை போய் ரீச் பண்ணும். அவனோட குடும்பம் அவ்வளோ நேசிக்கிறான், அவனோட மக்கள் அவ்வளோ நேசிக்கிறான். அவங்களுக்கு ஒரு விடுதலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தங்கம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நமக்கு தெரியாது. அது நீங்கள் கதை பார்க்குறமோ உங்களுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அது வேணும். ஆனால் அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது. ஆனால் அவன் அது வேணும்னு நினைக்கிறான். சாரி ரஞ்சித், கொஞ்சம் நான் சொல்கிறேன், பரவாயில்லையா? கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டா அப்படியே. ஸோ அப்படி நடிக்கிறவன் அவன் கூட இருக்கிறான். அவன் எதிரின்னு இல்லை, அவன் கூட இருக்கிறவனே இது ஒன்றால் முடியாது, இது நடக்காது, ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைமை விட்டுருவான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவன் அடிப்பட்டு இன்னல் பட்டு வந்து திருப்பி வருவான், காலை உடப்பான், கால் உடஞ்சிடும், அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவான். திருப்பி அவங்கள மக்களை கூப்பிட்டு அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனால் அவன் சொல்ல என்னால் முடியும், இது முடியும், இது நடக்கும், நான் பண்ண போகிறேன்ட்டு. எனக்கு ஏன் அங்கே ரெசனேட் ஆச்சுன்னா, என்னோட லைஃப்பும் அப்படி தான் இருந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னா எனக்கு இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் போயிருந்தேன். நான் படிக்கவே மாட்டேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸில் தான் இருப்பேன். 8ஆம் கிளாஸில் நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கப்புறம் கடைசி 3 ரேங்க்ஸ், அதுக்கு மேலே வரவே இல்லை. படிக்கவே மாட்டேன். எப்போவுமே இந்த கேரக்டர் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி நடிக்கணும். அங்கே நாடகம் பண்ணும்போது வேறு நாடகம், அங்கே ஹீரோ ரோல் கொடுப்பாங்க. ஜூலியஸ் சீசர் கொடுத்தா அவன் வேண்டாம், எனக்கு கேஷஸ் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு ப்ரூட்டஸ் கொடுங்க, அவங்களுக்கு தான் ஏதோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இல்லை தனியாக ஒரே ஆளாக நடிச்சிட்டு இருப்பேன். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டரோட அந்த மாதிரி வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். காலேஜ்லேயும் தொடர்ந்துச்சு. காலேஜில் தான் உச்சம் எனக்கு. அப்படி ஐயோ சினிமாக்குள்ளே எப்படியாவது சேர்ந்துருன்னு நினைக்கிற போது, துரதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல, அந்த டைமில் ஒரு படம், ஒரு நாடகம், அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் பிளாக் காமெடின்னு அதில் நான் கதாநாயகனை நடித்தேன். எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சிது. அன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்ட்டாக என் காலை உடைச்சேன். தங்கலான் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்த 3 வருஷம், 23 சர்ஜரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கிரச்சு வச்சு தான் நடப்பேன். அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட, நீங்கள் இனிமேல் பையன், நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டோம்ல, அதை வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன். நான் இந்த மாதிரி வேறு எதுவும் பண்ண முடியாது, பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு. கால் வச்சு என்ன டாக்டர் பண்ணுமோன்னு அழுதுட்டு இருந்தாங்க. நான் ஏன் அழுகுற, நான் நடப்பேன். நான் எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியாது. ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாரு, மோகன்தாஸ்னு சென்னையில் மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாதுன்ட்டு. ஆனால் எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும், நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல, யூனோ அந்த ஒரு வெறியில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு.
படபாய்க்குள்ள வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. என்னோட போராட்டம் அங்கே தொடர்ந்துச்சு. இன்னொரு 10 வருஷம் போராடினேன். அப்போது அது வரைக்கும் எல்லாருமே இல்லை இல்லை நீ நடிக்க உன்னை ஏன்டா உன்னால் எப்படா நடக்கவே முடியாது சொல்லும்போது மெதுவாக ஒரு குச்சி தூக்கி போட்டேன். அப்புறம் இன்னொரு குச்சி. அந்த டைமில் நான் வேலைக்கெல்லாம் போவேன், ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சும் கொடுக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ விட்டுறா, எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன்டா. ஐ சைடு இல்லை நான் நடிக்கணுமா, நான் நடிக்கணும், லூசு பையன் மாதிரி இருக்கு, சும்மா போய் படுறானுவாங்க. முடியாது, நான் போவேன்ட்டு அந்த 2 குச்சியில் ஒரு குச்சி போட்டேன். அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சிருப்பார்ல, அப்படி நடந்து உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுருப்பேன். அதை வச்சுட்டே வேலைக்கு போவேன். லிண்டாஸில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 750 ரூபா தான் சம்பளம் ஒரு மாதத்துக்கு. நான் அதை வச்சுட்டு போவேன், போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன். பட் என்னென்னா அதுக்கப்புறம் இந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சரி நடிக்கிறான், ஆனால் படம் ஓடல, இன்னும் படம் ஓடல. 10 வருஷம் போச்சு, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா நடிக்க வராதரா, விட்டுறா, வேறு ஏதாவது பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக பார்ப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இதில் பெரிய ஆளாகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இல்லை, என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நான் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கூட நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கனவு இல்லைனா ஒரு இது வந்து நம்ம சேர்க்கணும், நாங்கள் போய் சேரணும்னு நினச்சி நம்ம அதையே இது பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் இங்கே இருக்கேன். நான் சில டைம் நினைப்பேன், வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலைன்னா என்ன பண்ணியிருப்பேன்? இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன், இப்போவும் சினிமாவில் நடிக்கணும்னு ட்ரை தான் பண்ணியிருப்பேன். தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா. எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன். அண்ட் அந்த நேசித்து அது வந்துல எனக்கு கிடைச்ச அன்பளிப்பு தான் நீங்கள் ராவணனில் ஒரு வசனம் இருக்குது. நான் வந்து வசனம்லாம் மறந்துடுவேன், இருக்கான்னு தெரியல. என்னது, ஐயா சாமி நீங்கள் கொடுக்குற அந்த லவ், நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட், அது வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ணு. ஐயா சாமி இந்த பிசாசு அப்பன் ஆத்தா ஆசை காதல் கத்திரிக்காய் அது எல்லாத்தையோட பெருசா தோய், அதுதான் நீங்கள் கொடுக்குற லவ், அதுதான் இந்த ரெக்கக்னிஷன். நம்ம இன்றைக்கி இந்த படம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோம், நாளைக்கு பெங்களூர் போகிறோம். அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்ணுறீங்க, எதை நம்பி இதை பண்ணுறீங்க, அவங்க எல்லாருமே இதை பற்றி நிறையா கேட்குறாங்க. அதை வந்து கேட்க வச்சிட்டார் ரஞ்சித். அதுதான் முக்கியம். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னார். நார்மலி ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. நார்மலாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்குது, அதுக்கு நீங்கள் பொறுத்துன்னு சொல்லுவாங்க. இதை முதல் முறையாக ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது. ஐ திங்க் நான் அதை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ரஞ்சித் தட் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். மெட்ராஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப அவரோட படங்கள் ஒவ்வொரு படமும் வரும்போது அடுத்த படம் இப்போ கூட நான் சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த படம் யார், தினேஷ், ஓகே, அப்புறம் ஆர்யா, அப்புறம் நம்ம பண்ணலாமா, இல்லை அப்புறம் ஓகே, அது மாதிரி இப்போ நான் மிரட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அடுத்த படம் சொல்லனா டப்பிங்க்கு வர மாட்டேன்லாம் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் திஸ். ஐ லவ் யூ. எனக்கு வந்து நீங்கள் ஒரு சிறந்த இயக்குனர். எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, என்னை சேலஞ்ச் பண்ணிங்க. சும்மா ஒரு ரோல் கொடுக்காம சேலஞ்ச் பண்ணி இதை நடித்து காட்டு, இதை பண்ணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து எப்போவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் செய்த ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க நான் நல்லா பண்ணேன். ஆனால் அது எல்லாமே ரஞ்சித், விஜய், மணி சார், சங்கர் சார், ஹரி, ரமணி எல்லாமே இவங்க கொடுத்த படங்கள், இவங்க கொடுத்த ஊக்கம், இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான். இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறனால தான் என்ன மாதிரி நடிகர்கள் இருக்க முடியுது. தேங்க்யூ டு யூ ஃபார் பீயிங் தட்